மீன ராசி 18/5/2025 மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுவும், கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறார். அயன சயன போக விரயத்தை கொடுப்பவர், 12ஆம் இடத்துல ஜென்மச்சனியா இருப்பவர், கஷ்டத்தை இருப்பவர். வயசை பார்த்துக்கோங்க, ஜலசாபத்தியை பார்த்துக்கோங்க தயவு செய்து. ஏன்னா மகரத்துக்கு பாதச்சனி முடிஞ்சிருச்சு, கும்பத்துக்கு பாதச்சனி ஆரம்பிச்சிருச்சு, ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு. இப்போ மீனத்துக்கு ஜென்மச்சனி இருக்குது, விரையச்சனி முடிஞ்சு விரையச்சனி முடிஞ்சு இப்ப ஜென்மச்சனி வந்திருக்குது, அதுதான் பாதச்சனி. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மீனத்துல இருக்கக்கூடிய பூரட்டாதி உங்க ராசிநாத நட்சத்திரத்துல உங்களுக்கு நல்லாவே இருக்கும். 31/10 வரையும் நல்லா இருக்கும் ராகு பயிற்சி. ஏன்னா உங்க ராசிநாதன் சாரம். அடுத்து சதய நட்சத்திரம், சதய நட்சத்திரம் சுயசாரம், அதுவும் கொஞ்சம் பரவாயில்லை. அடுத்து உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம், அதை மிக கவனமாக இருக்கணும். இதுதான் மீன ராசிக்கு நாம செய்யக்கூடிய இந்த ராகு பயிற்சியில ரொம்ப 12 தானே உங்க ராசிக்கு 12. வெளிநாடு, வெளி வாழ்க்கை, வெளி மொழி, வெளி மனைவி, வெளி காதல், வெளி ஓட்டம் எல்லாமே நடத்திருப்பீங்க ராகு. அதே மாதிரிதான் கேதுவும். கேது பாருங்க, உங்களுக்கு பாருங்க இங்க 12, இங்க 6. எப்படி முடிச்சு போடுறான் இறைவன் பாருங்க. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமத்தை சொற்கள், தெளிவு குருவின் திருநாமம் சொற்கள், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டு, தெளிவு குரு சிந்தித்தல், தெளிவு குரு உருவா சிந்திக்கணும். குருவர்ல திருவரலாம். அதுதான் மீனம். அன்பு, பாசம், நேசம், பிரஸ்டீஜ், ஹெல்ப் எல்லாமே இருக்கும். இழந்தாச்சு. ரொம்ப கவனமா, கொஞ்சம் கவனமா இருக்கும். சனீசனுடைய ஆற்றல், அனுகிரகம், அனுகூலம் மீனத்துக்கு கொஞ்சம் மற்றதை விட கொஞ்சம் கம்மியாத்தான் இருக்கும். ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு டானிக் மாதிரி வந்து யூஸ் ஆகும். ஏன்னா 12ஆம் இடம் என்ற அந்த பாவகத்தை உங்களுக்கு கொடுக்கும். அந்த 12ஆம் இடம் என்ற அந்த பாவகத்தை உங்களுக்கு கொடுக்கும் ராகு கேது பயிற்சி. அப்ப கண்டிப்பா ஒரு நாள் இருக்கலாம், அதுல மாற்று கருத்து அல்ல. கேது 6ஆம் இடம். ரொம்ப நாளா வழக்கு போட்டோம்ப்பா, ஒன்றும் கிடைக்கல. இப்ப வந்திருக்கு, கையெழுத்து போட்டு தாசில்தார் கொடுத்துருக்காரு. ரொம்ப நாளா அந்த சுத்தரம் கொடுக்கல பணம், இப்ப கொடுத்துருக்குறான். பரவாயில்ல, பிள்ளைகள் ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது, ரீஓப்பனிங்க்கு எனக்கு யூஸ் ஆகும். ஒரு வீடு அட்வான்ஸ் கொடுக்க யூஸ் ஆகும். பார்த்தீங்களா? அப்ப அந்த இது உங்களுக்கு அப்ப நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்தரட்டாதி, ரேவட்டாதி. சமயபுரத்தால் நல்லா வழிபடுங்க. ரேவதி திருச்செங்கோட்டு எம்பெருமானி வழிபடுங்க. பூரட்டாதி காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமான், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர், அன்னை காமாட்சி உமையவன், அவள் நல்ல கும்பிடுங்க. மாயவன் தங்கை நீ, மரகத வல்லினி, மணிமந்திர காரிணியே, மாயா சொரூபிணி, மகேஸ்வரி மானனி, மலைராஜன் மகளானி, தாயே மீனாட்சினி, சர்க்குண வல்லினி, தயாநிதி விசாலாட்சினி, தாரணியில் பெயர் பெற்ற பெரிய நாயகினி, சரவணனை ஈன்றவளும் நீ, பேய்களுடன் ஆடினி, அர்த்தனிட பாகமது பேரு பெற வளர்ந்தவளும் நீ, பிரண்ணவ சுரூபினி, பிரசன்னவல்லி, பிரிய உண்ணா முளையும் நீ, ஆயி மகமாயினி, ஆனந்தவல்லினி, அகிலாண்ட ஈஸ்வரி நீயே, என் அன்னை அகிலாண்ட ஈஸ்வரியும் நீ. நல்ல வழி சொல்லுவான், என்ன கேட்டாலும் நல்ல வழி சொல்லக்கூடியவன். சிவசக்கரமும் சிறிசக்கரமும் சூட்டிய என் அன்னை உமையவள் அகிலாண்டேஸ்வரி பாதம் பணிந்து 12 ராசிக்காரங்களும் எல்லா செல்வமும் எல்லா கல்வியும் பெற்று வாழ வேண்டி என் அன்னை அகிலாண்டேஸ்வரி வேண்டி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.